நண்பர்களே, நீங்கள் செஸ் விளையாடும்போது இதுபோல நடந்ததா? கேம் ஆரம்பித்த 10 மூவுக்குள் உங்கள் பொசிஷன் வீக்காக உள்ளதா? என்ன மூவ் செய்வது என்று தெரியாமல் குழப்பனாக இருக்கிறதா? இதற்கான முக்கிய காரணம் ஓப்பனிங் பற்றி சரியாக தெரியாதது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். இன்று நான் உங்களுடன் செஸ் ஓப்பனிங்ஸ் கற்றுக்கொள்ள 10 எளிய மற்றும் பயனுள்ள டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆரம்பத்தில் செஸ் விளையாட ஆரம்பித்தபோது யூடியூபில் ஓப்பனிங்ஸ் பார்த்து மூவ்ஸ் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் 2 நாட்களில் எல்லாம் மறந்துவிட்டது. அதற்குப் பிறகுதான் ஒரு முக்கிய விஷயம் புரிந்தது. மூவ்ஸ் அல்ல, ஐடியாஸ் தான் முக்கியம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த 10 டிப்ஸ். 1. ஓப்பனிங் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓப்பனிங் என்பது கேமின் ஆரம்ப கட்டம். இதில் உங்கள் பீசஸ் டெவலப்மெண்ட், கிங் பாதுகாப்பு, சென்டர் கண்ட்ரோல் மிகவும் முக்கியம். 2. கோல்டன் ரூல்ஸை நினைவில் வையுங்கள். சென்டரை கட்டுப்படுத்துங்கள், நைட்ஸ் மற்றும் பிஷப்ஸை விரைவாக டெவலப் செய்யுங்கள், கிங்கை விரைவாக கேஸ்ட்லிங் செய்யுங்கள். இந்த 3 விதிகள் மட்டும் தெரிந்தால் கூட உங்கள் ஓப்பனிங் நன்றாக இருக்கும். 3. ஒரு ஓப்பனிங்கை மட்டும் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்தையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு சிம்பிள் ஓப்பனிங் போதும். 4. மூவ்ஸ் மனப்பாடம் செய்யாதீர்கள். ஏன் அந்த மூவ் விளையாடப்படுகிறது என்று புரிந்து கொண்டால் நீண்ட நாட்கள் நினைவில் இருக்கும். 5. ஷார்ட் கேம்ஸ் பாருங்கள். 5 அல்லது 10 நிமிட வீடியோஸ் ஓப்பனிங்ஸ் கற்றுக்கொள்ள மிகவும் உதவும். 6. பிராக்டிஸ் தான் முக்கியம். தினமும் 1 அல்லது 2 கேம்ஸ் விளையாடினால் ஓப்பனிங் நேச்சுரலி இம்ப்ரூவ் ஆகும். 7. உங்கள் கேம்ஸை திரும்பத் திரும்ப பாருங்கள். கேம் முடிந்த பிறகு ஓப்பனிங்கில் என்ன தவறு நடந்தது என்று அனலைஸ் செய்யுங்கள். 8. செஸ் ஆப்ஸ் பயன்படுத்துங்கள். ஆப்ஸ் மூலம் பிராக்டிஸ் செய்வது மிகவும் எளிது மற்றும் ஃபன்னாக இருக்கும். 9. ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கேம்ஸ் பாருங்கள். மாஸ்டர்ஸ் எப்படி பீசஸ் டெவலப் செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஐடியாஸ் புரியும். 10. பொறுமையாக இருங்கள். செஸ் ஒரு ஸ்கில். தினமும் கொஞ்சம் பிராக்டிஸ் செய்தால் இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் வரும். நண்பர்களே, ஓப்பனிங்ஸ் கற்றுக்கொள்வது கடினமில்லை. சரியான முறையில் பிராக்டிஸ் செய்தால் மிகவும் சுலபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் செஸ் டிப்ஸ் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.